அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு வீடியோவில் ஈஸியாக கேரமல் கஸ்டர்ட் புடிங் எப்படி செய்கிறேன்ட்டுன்னு சொல்லி தரப்போகிறேன். பேசிக் இன்க்ரீடியன்ஸை வச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட கன்ஸ் வித் ஃபேமிலி சேனலில் கிவ் அவே கண்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸஸை வின் பண்ணுறதுக்கான சான்சஸையும் மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஒன்றாவது நான் சுகர் கேரமல் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். சுகர் கேரமல் பண்ணுறதுக்கு நான் கப்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் சுகர் கேரமல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா சுகர் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிடும். கப்ஸை ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் சிரப்பை செய்யுங்க. ஓகே, நான் அதுக்கு பேனில் சுகரும் அதோட வாட்டரும் கொஞ்சம் மெட் பண்ணி அப்படியே சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி சுகர் மெல்ட் ஆகிட்ட இதை மாதிரி பேன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு ஸ்பூன் ஸ்பெஷல் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஃப்ளேமை லோவில் வச்சு சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ளேமை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி டாக் ஆகிற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓவர் டாக் ஆகிடுனா பிட்டர்னஸ் கிடைக்கும். அது சுற்றியுமே இது மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு இதை நீங்கள் ஃப்ளேமில் இது ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க. இறக்கின உடனே நீங்கள் கப்பில் ஊற்றாமல் கொஞ்சமாக ஒரு 10 செகண்ட்ஸுக்கு மாதிரி கொஞ்சம் சூடாக விட்டுட்டு நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க கப்பில். நான் இன்றைக்கி செய்கிறது 8 கப்ஸுக்கு தான். சுற்றியுமே நான் 8 கப்ஸ் ஆல்ரெடி எடுத்துக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு 8 கப்ஸ் போதுமாகிடுச்சு. நான் இதை கொஞ்சமாக சூடாக விட்டுட்டு இப்போ நான் கப்ஸில் போர் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு இது கொஞ்சமாக லேட்டாக விட்டுது வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. அது சுற்றியுமே சுகர் சிரப் கொஞ்சமாகவே திக்காக விட்டுது. அதுவுமே ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கிட்டு அதுவுமே எல்லா பக்கமும் ஈவன் ஆகிடும். இது மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இது அப்படியே இப்போ நாங்கள் உரமாக வச்சுட்டு இப்போ நான் மில்க் மிக்சர் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன். அது கொஞ்சம் சுகர் அதோட வெனிலா எசன்ஸ் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். பீட்டர் எதுவுமே தேவையில்லை. சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோடு நான் இதுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மில்க் நான் ஆல்ரெடி வார்ம் பண்ணி எடுத்துட்டேன். அந்த மில்க்கை தான் நான் இதுக்கு மிக்ஸ் பண்ணின மாதிரியே மில்கே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு இதுக்கு ஃப்ரெஷ் மில்க் அப்படி இல்லைண்டா மில்க் பவுடரோடு சேர்த்து ஹாட் வாட்டரும் ஆட் பண்ணிடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதோடு இப்போ இதை நாங்கள் வடித்து எடுத்துக்குவோம். நான் ஆல்ரெடி 1 டைம் வடிச்சிட்டேன். இப்போ அதையுமே எகெயின் இன்னொரு தடவை வடித்து எடுத்துக்கொள்கிறேன். 2 டைம்ஸ் வடித்து எடுத்த போகிறோம். நாங்கள் இதை கப்பில் அப்படியே போர் பண்ணி எடுத்துப்போம். ஈச் கப் 120 ml மாதிரி வருது. அதோட இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். உங்களுக்குமே அதை பார்த்து செஞ்சு கொள்ளலும். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களோட சேனலில் கிவ் அவே கண்டெஸ்ட் நடந்து கொண்டிருக்குது. 10K ரீச் ஆகிறதுக்கான கிவ் அவே கண்டெஸ்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணேன். என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே நான் தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது சுற்றியுமே நான் கிவ் அவே கண்டெஸ்ட் வச்சுக்கிறேன். யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறீங்களோ அவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி பெரிய பேனோனில் டவல் வச்சுக்கோங்க. அதோட கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இதை மாதிரி தட்டு வச்சு எடுத்துக்கோங்க. வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொஞ்சமாக தட்டு ப்ரெஸ் பண்ணினா மேலே வர அளவுக்கு வேணும். அதையுமே கப்ஸ் எல்லாமே லெவலாக அடுக்கி வச்சு அதை ஒரு 10 to 20 மினிட்ஸ் மாதிரி மீடியம் ஹீட்டில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இதை மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டீம் பண்ணின பிறகு கொஞ்சமாக சூடார விட்டுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய டைம் நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செல் பண்ணிக்கிட்ட நல்லாவே சில்லாவின பிறகு உங்களுக்கு செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா ஹோம் யூஸ் இருந்தாலும் உங்களுக்கு நல்லாவே சில்லாவின பிறகு உங்களுக்கு அதை ஹோம் யூஸ்க்கும் எடுக்கணும். ஓகே, இதை மாதிரி பர்ஃபெக்டான கேரமல் கஸ்டர்ட் புடிங் செய்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்டான கேரமல் கஸ்டர்ட் புடிங் ரெடி ஆகும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சுகர் சிரப் நல்ல பர்ஃபெக்டாக எல்லா பக்கமும் ஈவனாக வந்துக்குது பாருங்கள். அதோட செல் பண்ணுறதுக்குன்னு சொன்னால் இந்த மினி சைஸ் கப் உங்களோட கோஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்ட் வச்சு செல் பண்ணிடலாம். ஆல்சோ இதே மாதிரி மீடியம் சைஸ் கப்ஸ் இருக்குது. இந்த மினி சைஸ் கப்பில் 3 கப்ஸ் தான் 1 மீடியம் சைஸ் கப்புக்கு வருது. அதையுமே உங்களுக்கு கப் சைஸஸ் வச்சு உங்களுக்கும் செல் பண்ணிடலாம். அப்படி இல்லைண்டா பர்சனலாக செல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதையுமே கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஃபோயில் பாக்ஸில் சரி எடுத்து செஞ்சு கொடுக்கணும். ஓகே, இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கட்டாயம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோடு நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்றதையும் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு எங்கே இருந்தெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியும்.
ஓகே. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கட்டாயம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ இன்னும் நிறைய நான் பிஸ்னஸ் வீடியோஸ் போட்டிருக்கிறேன். உங்களுக்குமே பார்த்து ட்ரை பண்ணி ஹோம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஆல் தி பெஸ்ட். அதோட என்னை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன சரி டவுட் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே. ஸோ பாய் பாய்.